ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக செல்போன் அழைப்புகளை சேகரித்து தற்போது போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றார்கள். தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு கால் ஹிஸ்டரி கேட்டு கடிதம் அனுப்பிய நிலையில் அதன் பட்டியல் இன்று கிடைக்கப் பெற்றிருக்கின்றது. கால் ஹிஸ்டரி வைத்து கடந்த 3 மாதங்களில் கொலையாளிகளிடம் பேசிய ஒவ்வொருவராக அழைத்து தற்போது விசாரணை என்பது தொடங்கியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், விவரங்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக செல்போன் அழைப்புகளை சேகரித்து தற்பொழுது போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், விவரங்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கொலையாளிகள் பயன்படுத்திய செல்போன் எண்களிலிருந்து கடந்த 3 மாதங்களாக அந்த செல்போன் எண்களிலிருந்து யார் யாரிடம் எல்லாம் பேசினார்கள் கொலையாளிகள் என்பது தொடர்பாக கண்டறிந்து தற்போது ஒவ்வொருவராக வரவழைத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட வழக்கில் மொத்தம் 16 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, வழக்கறிஞர் அருள், வழக்கறிஞர்கள் ஹரிதரன், மலர்கொடி உட்பட மொத்தம் 16 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களில் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்த பிறகு இந்த கொலையாளிகள் பயன்படுத்திய 6 செல்போன்களை வெங்கத்தூர் கொசஸ்தலை ஆற்றில் வீசியிருக்கிறார்கள். வழக்கறிஞர் ஹரிதரன் என்பவர் தான் இந்த செல்போன்களை உடைத்து அதன் உதிரி பாகங்களை ஆற்றில் வீசியிருக்கிறார். கைதானவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஹரிதரனிடம் விசாரித்த போது வெங்கத்தூரில் அவர் கொசஸ்தலை ஆற்றில் வீசியதை கண்டுபிடித்தனர் போலீசார். இதையடுத்து கடந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வெங்கத்தூர் கொசஸ்தலை ஆற்றில் போலீசார் தீயணைப்புத்துறையினர் உதவியுடன் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி 3 செல்போன்களின் மதர் போர்டுகளை பறிமுதல் செய்தனர், கைப்பற்றினர். அதாவது மொத்தம் 6 செல்போன்கள் அங்கு வீசப்பட்டன. அதில் 3 செல்போன்களின் மதர் போர்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மறுநாள் ஒரு செல்போனின் மதர் போர்டு பறிமுதல் செய்யப்பட்டு அதை சென்னை மயிலாப்பூரில் உள்ள சைபர் தடய அறிவியல் கூடத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அங்கு சைபர் அறிவியல் ஆய்வகத்தில் ஆய்வு செய்யப்பட்டு அந்த செல்போன் எண்கள்லாம் கொலையாளிகள் யார் யாரிடமெல்லாம் பேசினார்கள் கடந்த 3 மாதங்களாக அவர்களுடன் நெட்வொர்க்கில் அந்த கொலையாளிகளின் நெட்வொர்க் குறித்தும் விசாரணை நடத்தினார்கள். இது மட்டுமன்றி தற்போது அந்த தொலைத்தொடர்பு அந்த கொலையாளிகள் பயன்படுத்திய சிம் கார்டுகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட தொலைத்தொடர்பு நிறுவனங்களிடமிருந்து தகவல்களை பெற்று கடந்த 3 மாதங்களாக அவர்களுடைய கால் ஹிஸ்டரிகளையும் பெற்று தற்போது போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த வழக்கறிஞர் அருளிடம் தொடர்பில் இருந்தவர்கள் ஒவ்வொருவராக வரவழைத்து சென்னை புதுப்பேட்டையில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் வைத்து தற்போது விசாரணையானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.